எங்கேயாவது பேசுமா? சரி, உன் சத்தியத்தை கொண்டு போய் உடப்புல போடு, கிடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். ஆமா, ஏண்டி உரிமைக்காரிங்கிறிய என் மகனை ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருந்தா 4 பேர் வருவாங்க. உன் பையனா இருந்தா இன்னைக்கு கட்டுவோம், நாளைக்கு கட்டுவோம், அருணாக்கோர் வச்சுருவோம், நாளைக்கே ஒரு பிள்ளை பார்த்து கட்டி வருவான். ஆனா நான் எப்பேற்பட்டமா செல்வத்தோட உள்ளவன். என் பிள்ளை கேட்க 4 சனம் வரும். உரிமைக்காரங்கல்ல. நேத்து எங்க போனேன், முந்தா நேத்து எங்க போனேன், போன வருஷம் எங்க போனேன், போன மாசம் எங்க போனேன். எனக்கு எவ்வளவு தூரம் ஆகி போச்சு. சத்தியத்தை பண்ணி சத்தியத்தை மீறி பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற. அப்படியே விடு, உன் சொத்து பத்தி எனக்கு வேண்டாங்கிற, பிள்ளைய கொடுத்தா போதுங்கிற அப்படிங்கறல. ஆமா, நீ ஒரு பொம்பளைன்னு மூக்கு முளைய வச்சுட்டு என் வீடு தேடி பொண்ணு கேட்க வந்துக்கிறிய. உன் வீட்டுல என்ன இருக்குது? ஆனா உட்காரத்தான் இடம் இருக்குதா, படுக்கத்தான் பாய்க்குதா, நிக்கத்தான் செவரு இருக்குதா, அது ஒன்று குடிக்க ஒரு மொண்டத்தான் இருக்குதா? இவ பொறுத்தெல்லாம் காட்டுல திரியுறாங்க. காட்டுல திரிஞ்சுட்டு உடுத்துறதுக்கு ஆடையெல்லாம் இலைய போச்சு ஆடையா கழிக்காளி முண்டை வேலிய சுத்தி கத்தாலையா பித்தாலையா என்கிட்ட நாயம் பேசுறேன். பிள்ளை கடைக்கு வரும்போது தோறுசிறு வலியத்து வக்கத்து வந்த முண்டை நீயே என்ன வந்து என் கணவர் மாதிரி காணகத்தில் திரியுறாங்க. ஒன்று குடிக்க சொம்பு இருக்குதா, படுக்கிறது எனக்கு தானே கேக்குற. ஏண்டி ஊர் மேல போன தேவடியா? ஏண்டி எனக்கு நீ போறியா? நான் ஒண்ணுமில்லாத திப்பத்த முண்டையா இருந்துட்டு போறேன். இவ அப்படி நல்லா குழைச்சுட்டா கேளு. நடுசாமத்துல ஓடி போன ஓடுகாலி முண்டை, அது முன்னாத போனா போயிட்டு போய் என் நாத்தனான்னு பாக்காத அக்கா மாதிரி உன்னை பதிச்சு நான் பார்த்து உனக்கு ஆனகுந்தி பட்டணத்தையே சீதனமா எழுதி கொடுத்துக்கிறேன். என்னடி பண்ணுங்க? நீ என்னடி எங்க அண்ணன் எழுதி கொடுத்தாண்டி. ஒரு பொங்க சொத்துக்கு ஒரு 3 தேங்காய் பூசரி பணியாரங்களோட வீட்டுக்கு அடே குத்து நல்ல குத்தத்தாலே ஒன்ன போடுங்க. அடே மாத்து விளக்கு போறவடி மவள இது எத்தனை கட்டு விளக்குமாறு? இது 10 கட்டு போட்டதுமா? 10 கட்டு விளக்குமாறு என்ன செய்யும்? இது பலதாரி அடிக்கலாம். பலதாரி அடிக்கலாம். ஆமா, 10 கட்டு விளக்குமாறு பல சாதிக்கு போனவங்க அடிக்கலாம். பல சாதிக்கு போனவங்க அடிக்கலாம். 10 பல வேதிக்கு அடிக்கலாம், 10 வேதிக்கு போனவங்க அடிக்கலாம். ஆமாமா, எங்க போயிட்டு அந்த நாடு வரி 10 அடிக்கலாம், 10 வேதிக்கு போன பலதாரி அடிக்கலாம். எங்க போயிட்டு அந்த நாடு வரி வா. அம்மா காச்சி காச்சா உங்களுக்கு பாவனை நான் தரேன். காச்சா வேணும் காச்சி. காச்சா வேணும். உனக்கே தரமா. காச்சா வேணும் காச்சி. வேண்டாம் தாயி, வேண்டாம் தாயி. ஒரு விளக்கு முளைய முண்டைங்க அம்மிறால. என்னது? இது 5 கட்டு போடுதுமா. 5 கட்டு போட்டு விளக்கு மாறா. யாரு அபிஷேகம் அடிக்க அபிஷேகம். எங்க காட்டு. பொங்கரி காட்டு வந்தாரா சக்கத்தி எங்க போய்ட்டு பொங்கரி காட்டு சக்கத்தி 35 ரூபாமா? 35 ரூபாயா? ஆமாமா. நீ காசு வேணுமா? கொடுத்தா அப்புறமேட்டு வா வாங்கிக்குவா. அப்படி கேட்டி ஆள் காரா பிடிச்சிட்டு போங்க. என்ன நோடி நம்ம போலாம். பட்டு கட்டா வரக்க மரம் பண்டல கலக்கல
வந்து பொண்ணு கேட்க கூட வந்தாங்களே அந்த சக்காத்தி மாதிரி எங்க போயிட்டாங்க? கட்டிட்டு போறேன்னா என் பேர் சுமத்ரா இல்லடி. பொண்ணோட தான் வருவனு போனாலே என் தாய் இன்னும் காணமே. எங்கமா பொண்ணு எங்கமா பொண்ணு எங்கமா பொண்ணு பொண்ணு ஒண்ணா புண்டையில தான பொண்ணு. பொண்ணு ஒண்ணா புண்டையில நல்லா தூக்கி பாருடா. ஏன்னா எங்கமா பொண்ணு பொண்ணு பாப்பாங்க. ஒரு ஆசை வந்திருப்பா. சுந்தரி அங்க மறைத்து கொண்டு வந்திருக்கிறாளோ என்னமோ. அம்மா அம்மா பாவனை பாடு புண்டையில பாடு கட்டிட்டு வந்து ராஜுதி. மகினா அபி பண்ணா மகினா அபி பண்ணா அம்மா அந்த பொண்ணு வேண்டாம்மா நமக்கு. போகும்போது வளர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல இருந்தது. ஆமா இப்ப வாடி வதங்கி வந்திருக்கிறாயே. ஆமா என்னம்மா நடந்தது? அவ கெண்ட பேர் தூக்கு கொண்டவனு தின்னு புடுவா. ஏறு நெத்துக்காரி அந்த பொண்ணு வேண்டாம்ப்பா வேற கல்யாணம் பண்ணி கேட்கணும். சுந்தரி வந்து கொண்டிருக்கிறாளா? இதுல வந்துட்டு இருக்கு. சுந்தரி ஒண்ணு தாடி கட்டி வேற ஒரு கூட்டு போட்டு மகனே. அன்று கணையாளி மோதிர மாத்தி நான் காந்திரு மனம் முடித்து விட்டேன். இனி வேறொரு பெண்ணை என் மனதால் கூட எண்ணியதில்லை. மகனே அபிமன்னா கட்டினா சுந்தரி தான் கட்டுவேன். அங்க என்ன நடந்தது? சுந்தரி கட்டும் நீ சொல்ற. உங்க மாமா அடிச்சு ஒவ்வொரு அடியும் பணியார மாட்டேன் வீங்கி கிடக்குது. மாமன் உன்னை அடித்தானா? ஏன் அடிக்க வேண்டும்? என்ன உனக்கு தான் பொண்ணு கேட்க போனேன். பரிமா சுந்தரி பத்தி பேசணும்னு மலை கூட வந்துச்சுமா. மாமனுக்கு போய் சுந்தரி பெண் கேட்க தான் போனேன். சரி பெண் கேட்க போகும் பொழுது அஸ்னாபுரத்து வேந்தன் துரியோதன மன்னனுக்கு அவருடைய மகனா விளங்கக்கூடிய லக்கின குமாரனுக்கு பெண் தருவதை பரிய வாங்கிட்டாங்களாம். பார்த்தாயா? கடிதத்தில் சுந்தரி எழுதியது உண்மையாக நடந்து விட்டது. சரி பொண்ணு கொடுத்தாங்களா இல்லையா? பொண்ணு கொடுக்கலப்பா உதத்தான் கொடுத்து அனுப்புனாங்க. அம்மா மகனே நீ என்ன தவறு செய்தாய்? உன்னை ஏன் அடிக்க வேண்டும்? நான் போய் பொண்ணு கேட்கத்தான் போனேன். நேத்து முந்தானத்து வந்த பொண்ணு கொடுத்துருப்ப. இன்னைக்கு வேற ஒருத்தர் நிச்சயம் பண்ணிவிட்டேன். பொண்ணு கொடுக்க என்ன பேசினா கூட பரவாயில்லப்பா. அப்பா மாதிரி காணத்துல திரியுறாங்க. பொண்ணு கொடுக்க அதாவது சொம்பு இருக்குதா, படுக்கிறது இடம் இருக்குதா, அப்படி கேவலமா பேசி அடி அடி உன்னை பத்தி 1000 வார்த்தைகள் பேசலாம். உங்க அண்ணனுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா உடன் பிறந்தவன். என் தந்தையை பத்தி பேச அந்த கண்ணனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? கிடையாது. சரி ஆகட்டும். அது மட்டும் அல்ல, உங்க அத்தை இருக்கிறாளே அத்தை, சரி அந்த யாரும் அந்த கெட்டு கூட வச்சிருக்கிறாள அவ போட்டு அடிக்கிற அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்குது. நாம இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ சத்தமாகிறது. கேக்குது என்ன வேண்டி பார்ப்போம். பிராமணர் கண்ணாடி ஆபரேஷன் பண்ணா போடுவாங்க. அதல்ல அது ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. திருவடி பாதத்தை பணிகிறோம். பெண்மணி அந்த நம்பி உள்ளாண்டா உள்ளாண்டா. ஆமா எங்க போயிட்டு இருக்கீங்க? பிராமணர் வேலை. பிராமண ஐயர் வேலை, குழுக்கள் வேலை. என்ன வேலை? ஐயர் வாழை 3 மட்டும் இருக்கும். படுத்த வாழை தம்பி சங்க துவாரைக்கு போது கண்ணமாக கமல சுந்தரிக்கும் திருமணம் நடக்குது. பஸ்ஸா போகுது. பெருமா கோயில் சோர பெருமா கோயில் போயிட்டு அங்க தோரைக்கு போறீங்களா? மகன் அபிமன்னா அம்மா கும்பிட போனது குறுக்கு வந்த மாதிரி பிராமணர் வந்து அந்தனாரு. இருந்தாலும் சாமி என் மகன் அபிமன்னன் என் மகன் அபிமன்னனுக்கு கல்யாணம் பொறுத்த கூடிக்குதான் பாரு. அங்க பொருத்தம் பாத்துட்டு இருக்கோம். அங்க மிஷின் சாட்டானா மோட்டர் சாட்டானா உனக்குன்னா தம்பி உன் பேர் அபிமன்னன். சரிங்க
இப்ப உனக்கு என்ன கல்யாண பொருத்தம் 10 பொருத்தமா கூடி இருக்கிறதா கல்யாண யோகம் வருகிறதா என்று பாருங்க. பாருங்க தந்தையார் வனவாசத்தில் வார் உண்டி தந்தையார் வனவாசத்தில் வார் உண்டு தாயுடன் கூடி வாழ்ந்திருப்பேன். கொண்ட பெண் இருக்க நீ குறித்த பெண்ண தாரமாமையை அபிமன்னா தம்பி அபிமன்னா கொடுங்கள் அந்தனரே. கண்ணமலை கமல சுந்தரிக்கும் உனக்கு ஏக பொறுத்து இருக்குதுப்பா. என்ன சொல்றீங்க? 10 பொருத்தம் ரைட்டா இருக்குது. அம்மா, அந்த 10,000 நோட்டு ஒன்னு எடுத்து கொடுமா. அடிக்கலப்பா ஏக பொருத்தமா கமல சுந்தரிக்கும் உனக்கும் சுத்தம் இருக்குதா ஆமா மணி. சரி சரி ஏங்க கல்யாண யோகம் கூடி வருகிறதா என்று பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க கல்யாண பொருத்தம் கூடி வருதுப்பா. அந்த 20,000 நோட்டு ஒன்னு எடுத்து கொடுமா. 20,000 நோட்டு எங்க போக போகுது? தம்பி உனக்கும் கமல சுந்தரிக்கு ஏக பொருத்தம். அப்படிங்களா? அம்மா அந்த 50,000 நோட்டு ஒன்னு எடுமா. 500 நோட்டு புதுசா அடிச்சு விட்ட நோட்டு இப்ப ஒரு வருஷம் கூட அவள எல்லா நோட்டும் எண்ணக்குள்ளே பிச்சு போது அவளுக்கு ரஜர் புண்டை இருக்குது 10,000 20,000 அடிச்சு கொடுத்துருமா. ஏய் என்ன பேச்சு பேசுற? அம்மா என் மனது ஆறுதல் அடைமறையான அதாவது செய்தியை சொல்கிறார். அதனால கொண்டப்பன் நீ இங்க இருக்க என் மனதிலே நான் குறித்த பெண்ணையே மாலையிடுவேன் என்று சொல்கிறார். கூறுகிறார் இவர் சங்கு துவாரகை போகிறாராம். நான் சங்கு துவாரகை எங்கே செல்வது அதுக்கு எப்படி போவது என்று வழி தெரியாது. இவருடன் சென்றால் நான் மாமன் வீடு அடைவேன். நான் சுந்தரியை சென்று மாலையிட்டு உன் மகனாய் மருமகளை அழைத்து வருகிறேன். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்க. சென்று வாப்பா அந்தனாரே என் மகன் அபிமன்னனை அதாவது சங்குதுவாரை அழைத்து செல்லுங்கள். ஐயா பத்திரமாக போயிட்டு வாங்க. அபிமன்னா சங்கு துவாரகை வரை உங்களுடன் நான் வருகிறேன். என்னை துணையாக அழைத்து செல்லுங்கள். அனுப்பி என் மகனை அழைத்து போகிறேன். ஒரு ரத்தமா தாயி அந்த நாளும் பத்திரமாக சென்று வாப்பா அம்மா பெண்ணுக்காக சென்ற உன்னை எத்தனை சித்திரவதை கொடுமை செய்திருக்கிறாளே என் அத்தையா நானு ஒரு கை பார்த்து அப்படியே அவத்த பரிகாரம் மாட்டோம் நீங்க நடிக்கிறாங்க. போய் வருகிறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. ஆகட்டும் தாயி. ஆகட்டும். புறப்படுங்க மகளே. அழைத்து செல்லுங்கள். வாங்க போலாம். தம்பி அபிமன்னா ஏன் போகும் பொழுது வழியில நின்று விட்டீர்கள்? தங்க துவாரைக்கு நெடிய தூரம் இருக்கிறது. அப்படியா? உனக்கே ஒரு வைத்தியார் நதி கொண்டு போகுது. சரி. இந்த கடந்து தானே போகணும். இருவரும் இறங்கி இக்கரையிலிருந்து அக்கறை நீந்தி செல்வோம் வாருங்கள். எனக்கு நீச்சல் தெரியாதா?